வெல்கம் பேக். இப்போ நம்ம இந்த இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸில் யூனிட் 5 சாப்டர் 2 பெர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷன்ஸில் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் பிளேன் ப்ராப்ளம்ஸை பார்த்துட்ருக்கோம். வாங்க இன்னொரு படத்தை பார்க்கலாம். சர்க்குலர் லேமினா. இப்போ வந்து ஆப்ஜெக்ட் வந்து சர்க்குலர் லேமினா, அதோட டயமீட்டர் வந்து 50 இஸ் பேரலல் டு அண்ட் 20 mm பிஹைண்ட் பிபி. இப்போ வந்து அந்த சர்க்குலர் லேமினா வந்து பேரலல் டு பிபின்னு கொடுத்துருக்கு, 20 mm பிஹைண்ட் பிபின்னு கொடுத்துருக்கு. அப்போது பேரலல் டு பிபி அப்படின்னா பர்பெண்டிகுலர் ஜிபி, அதுதான் இங்கே கொடுத்துருக்கு, பர்பெண்டிகுலர் ஜிபி. அப்போது பேரலல் டு பிபின்னா பேரலல் டு பிபின்றது வெர்டிக்கல் பிளேன் மாதிரி இல்லையா? அப்போ ஃப்ரண்ட் வியூவில் தான் அந்த சர்க்கிள் தெரியும். அப்போது இங்கே நீங்கள் ஃப்ரண்ட் வியூவை ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும், அதுக்கப்புறம் தான் ஃப்ரண்ட் வியூவை பேஸ் பண்ணி டாப் வியூவில் அது லைனாக தெரியும். ஓகே, ஸோ அது பர்பெண்டிகுலர் ஜிபி வித் அ பாயிண்ட் ஆஃப் எ சர்க்கிள் இன் ஜிபி. ஒரு பாயிண்ட் வந்து ஃப்ரண்ட் வியூவில் ஜிபி லைனில் டச் ஆகுது, மீதி 50 அந்த 50 mm டயமீட்டர் சர்க்கிள் வந்து சர்க்கிளாக தெரியும். அப்போது முதல்ல ஃப்ரண்ட் வியூ வரையணும். ஃப்ரண்ட் வியூவில் ஜிபி வரைஞ்சிட்டு அந்த ஃப்ரண்ட் வியூவிலேருந்து ஒரு 50ல் பாதி 25 mm ஹைட்டில் சென்டரை மார்க் பண்ணி 25 ரேடியஸ் வச்சு சர்க்கிள் வரைஞ்சா ஃப்ரண்ட் வியூ ஓவர். ப்ரொஜெக்டார் வரைஞ்சிங்கன்னா கரஸ்பாண்டிங் டாப் வியூ வந்து பிபி ரெஃபரன்ஸ் லைன் வழியாக டாப் வியூ வரைஞ்சிடலாம், லைனாக தெரியும். ஸோ ஆப்ஜெக்ட் முடிஞ்சுது. இப்போ ஸ்டேஷன் பாயிண்ட் வந்து 45 in front 55 above, 45 in front 55 above. அப்போது கேப் பிட்வீன் பிபி அண்ட் பிபி வந்து 45 + 55 100, ஒரு 10 எக்ஸ்ட்ரா, ஒரு 110 mm கேப்பில் பிபி லைனும் பிபி லைனும் கேப் இருக்கட்டும், அது மாதிரி வரைஞ்சிருக்கேன். தென் சென்ட்ரல் பிளேன் வந்து 40 mm டு தி லெஃப்ட் ஆஃப் தி சென்டர் ஆஃப் தி சர்க்கிள். சென்டர் ஆஃப் தி சர்க்கிள் வந்து 40 mm லெஃப்டில் இருக்குது. இவ்வளோதான். இப்போது பெர்ஸ்பெக்டிவ் போகலாம் வாங்க. பெர்ஸ்பெக்டிவில் இது வந்து ஃப்ரண்ட் வியூ முதல்ல ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ முதல்ல ஜிபி லைன் வரைங்க. ஜிபி லைன் வரைஞ்சிட்டு இங்கேருந்து 50ல் பாதி 50 mm வச்சு ஓடாஷ் முதல்ல சென்டரை மார்க் பண்ணி ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன். நான் சர்க்கிள் எல்லாம் டிவைட் பண்ணலை, ஒரே ஒரு எண்டு பாயிண்ட் மட்டும், ஒரு ரேடியல் லைன் மட்டும் காமிச்சிருக்கேன். ஓடாஷ் ஏடாஷ்னு ஒரு ரேடியல் லைன் ஃப்ரண்ட் வியூ முடிஞ்சிருச்சு. அப்புறம் ஜிபிக்கும் பிபிக்கும் கன்வீனியன்ட் டிஸ்டன்ஸ் வந்து 45 + 5 55 + ஒரு 10 110 mm கேப்பில் பிபியை வரைஞ்சிட்டேன். பிபி லைன் வரைஞ்சிட்டு இங்கே என்ன கொடுத்துருக்குன்னா 20 பிஹைண்ட் பிபின்னு கொடுத்துருக்கு இல்லையா? இங்கே ஏ' வழியாகவும் சென்டர் வழியாகவும் இந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ல ப்ரொஜெக்டார்ஸ் வரைஞ்சிங்கன்னா அதில் ஒரு லைனாக தான் தெரியும். ஏன்னா சர்க்குலர் லேமினா வந்து பேரலல் டு பிபின்னு சொல்லிட்டோம். அது வந்து 20 mm ஹைட்டில் இருக்கும். 20 mm ஹைட்டில் லைனாக காமிச்சிருக்கேன் ஃப்ரண்ட் வியூ ஓவர், டாப் வியூ ஓவர். ஸோ இப்போ ஜிபி, ஃப்ரண்ட் வியூ, பிபி, டாப் வியூ மொத்தமாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்து என்னது? சென்ட்ரல் பிளேன் லைன் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 40 mm டு தி லெஃப்ட் ஃப்ரம் தி சென்டர். அப்போது இந்த சென்டர்லேருந்து லெஃப்டில் 40 mm மார்க் பண்ணி சென்ட்ரல் பிளேன் லைன் வரைஞ்சிருக்கேன். இங்கே சென்டர்லேருந்து 40 mm லைன் பண்ணி சென்ட்ரல் பிளேன் லைன். அதில் ஸ்டேஷன் பாயிண்ட் டாப் வியூ வந்து 45 in front. ஸோ 45 in front எஸ். அப்புறம் 55 above, ஜிபியிலேருந்து 55 above எஸ்'. இப்போ வரைஞ்சாச்சு. இப்போது நம்ம பெர்ஸ்பெக்டிவை வர வைக்க வேண்டியதுதான். இப்போ பெர்ஸ்பெக்டிவில் இப்போ நான் சர்க்கிளை வந்து ஆக்சுவலாக வந்து 8ஆவோ 12ஆவோ நான் பிரிக்கலை. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த நோட்டை முதல்ல படிங்க. when a plane parallel to PP, இப்போ இதில் சர்க்கிள் வந்து parallel to PP இருக்குது, then it retains the same shape of the image even in perspective but the size vary. அதாவது ஃப்ரண்ட் வியூ சர்க்கிளாக இருக்குது, டாப் வியூ வந்து லைனாக இருக்குது. ஆனால் இந்த லைன் வந்து ஆக்சுவலாக பிளேனு, சர்க்குலர் பிளேனு parallel to PP. அப்படின்னா பெர்ஸ்பெக்டிவ் வந்து சர்க்கிளாக தான் இருக்கும் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்கு. ஆனால் இது பிஹைண்ட்ன்றதால அந்த சர்க்கிள் கொஞ்சம் ரெடியூஸ்டு ரேடியஸாக இருக்கும். இதுக்கு இந்த ஃப்ரண்ட்டோட சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 25. அந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து சர்க்கிள் தான், பட் அதோடைய ரேடியஸ் வந்து பிஹைண்ட்றதால கொஞ்சம் சின்னதாக இருக்கும், அவ்வளோதான். அதனால தான் நான் ஓவும் ஒரு ரேடியல் லைன் ஏ மட்டும் தான் காமிச்சிருக்கேன். இங்கே வந்து கேபிட்டல் ஓ கேபிட்டல் ஏ மட்டும் கிடைச்சா போதும், அதை வச்சு ஒரு சர்க்கிள் வரைஞ்சா அதுதான் பெர்ஸ்பெக்டிவ். அதனால தான் இந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்துக்கு இந்த சர்க்கிளை நான் 4ஆவோ 8ஆவோ 12ஆவோ பிரிக்காமல் ஒரே ஒரு ரேடியல் லைன் மட்டும்தான் ஃப்ரண்ட் வியூலையும் சரி டாப் வியூலையும் சரி மார்க் பண்ணியிருக்கிறேன். So here the circle is parallel to PP, then its perspective will be
will also must be a circle with a smaller radius. அதனால தான் இந்த ஓஏ மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ ப்ராப்ளத்துக்கு வாங்க. ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இந்த ரெண்டு டாப்பி பாயிண்ட்ஸ் ஸ்மால் ஓஏவை எஸ்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். அதே மாதிரி ஓ டேஷ் ஏ டேஷை எஸ் டேஷை ஜாயின் பண்ணுங்கள். இப்போ இங்கே ஓஏவை ஜாயின் பண்ணும்போது இங்கே O1 A1 இன்டர்செப்ட் கிடைச்சிடும். இப்போ O1 வழியாக ப்ரொஜெக்ட் ஆகுதுங்க, இந்த இடத்துல கேபிட்டல் ஓ கிடைக்கும். A1 வழியாக ப்ரொஜெக்ட் பண்ணால் இங்கே வந்து கேபிட்டல் ஏ கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஓஏ வந்து பேரலல் டு பிபி ஆர் ஹரிசாண்டல். இந்த கேபிட்டல் ஓஏ வந்து ஹரிசாண்டலில் தான் இருக்கும். அது ஏற்கனவே பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போது ரெண்டு பாயிண்ட் கிடைச்சாச்சு இல்லையா? காம்பஸ் எடுங்க, ஓவர் சென்டராக மார்க் பண்ணி ஓஏ ரேடியஸை செட் பண்ணி ஒரு சர்க்கிள் வரைஞ்சிங்கன்னா அதுதான் பெர்ஸ்பெக்டிவ். இது நீங்கள் 8 டிவைட் பண்ணியோ 12 டிவைட் பண்ணியோ 12 பாயிண்ட்டும் நீங்கள் 12 இன்டர்செப்டை போட்டு நீங்கள் ட்ரா பண்ணி மார்க் பண்ணி பை ஃப்ரீ ஹேண்டில் வரைய வேண்டிய அவசியமே கிடையாது. திருப்பியும் சொல்கிறேன், திஸ் பிளேன் சர்க்குலர் பிளேன் இஸ் பேரலல் டு பிபி அப்படின்னா அந்த பிளேனோட ஷேப் இங்கே வந்து ஆக்சுவலாக சர்க்கிள். அப்போ பெர்ஸ்பெக்டிவும் சர்க்கிளாக தான் இருக்கும். நன்றி.